நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான், இஸ்ரேல், யுஏஇ, பாகிஸ்தான், அமெரிக்கா இந்த ஒரு நாடுகள் பேரெல்லாம் சொல்லும்போது யார் யார் என்ன அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. இதை பற்றின இன்றைக்கி ஓவரால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் ப்ளஸ் நம்ம மக்கள் தமிழ் அண்டு மலையாள மக்கள் அரபு நாடுகளில் எப்படி என்ன மாதிரி இருக்காங்க. ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன டீட்டெயிலுங்கிறது இப்போ சொல்ல போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்றைக்கி ஆக்சுவலாக காலையிலேருந்து உண்மையிலேயே பயங்கர மோசமான சூழலாக இருக்குது. ஆளாளுக்கு குற்றஞ்சாட்டுறது இந்த பிரச்சனை இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் சவுதி அரேபியா எடுத்தோம்னா இன்றைக்கி சவுதி அரேபியாவோட வெளியுறவு அமைச்சரும் ஈரானோட வெளியுறவு அமைச்சரும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் சவுதி அரேபியா ஈரானை சோழி முடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பிராந்தியத்தில் அந்த ரீஜனில் அமைதி நிலவணும் அப்படின்னா சவுதி அரேபியாவோட உதவியும் வேணும் அப்படின்னு ஈரானுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய எஸ்கலேஷனில் ரெண்டு பேரும் பேசினது ஒரு ஆறுதலாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பக்கம் எடுத்தோம்னா இஸ்ரேல் உண்மையிலேயே ஒரு இரத்த காட்டேரி மாதிரி பயங்கரமான அப்படின்னு அடிச்சிருக்காங்க. இங்கே லெபனானில் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆயுத சப்ளை நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தளங்கள் இப்போ நீக்க மாட்டோம், ஆட்களை அகற்ற மாட்டோம். இஸ்ரேல் லெபனான் இது கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கனால எங்களோட வீரர்கள் ஆயுதங்கள் அத்தனையும் எல்லாருமே அந்த ரீஜனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அமெரிக்காவிலேருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அமெரிக்கா அது ஒரு வகையான ஒரு நாடகம். அந்த நாடகத்தை உண்மையிலேயே பாகிஸ்தான் மூலமாக அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு தான் வெளியே சொல்கிறாங்க. அப்புறம் யுஏஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஏஇ அவங்க என்ன தகவல் என்ன வந்துச்சு, இதில் ஏற்கனவே வேறு ஒரு சேனல்லையும் சொல்லியிருக்கேன். என்னென்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய பழைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, அதாவது பழையன்னா ஒரு முன்னாடி இருந்த ஃபைட்டர் ஜெட், அது மிராஜ் 2009. அதை இங்கே லவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டு ஈரானுக்கு சொந்தமானது. அதில் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் இருக்குது. அதில் குண்டை போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று அதை போட்டோன்னே நேற்று ஒரு மாதிரி காலையில் எல்லோரும் சந்தோஷமாக 15 நாள் சீஸ்பேர் வந்துருச்சு. அப்போ அங்கே வெளியில் தேங்கி நிற்கிற காற்று கிடக்கிற கப்பலெல்லாம் உள்ளே போயிடும். அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல் முதற்கொண்டு எல்லா கப்பலுக்கும் அங்கே தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 15 நாளைக்கு. அப்போ பேச்சுவார்த்தை நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போது ஹர்மோஸ் மூடிட்டாங்க. லெபனானில் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இவங்க ஈரான் பயங்கரமாக அங்கே அடிச்சுக்கிட்டு திருப்பி அங்கே இதில் ஜெருசலம், அதுக்கப்புறம் டெல்லவிவ் அவங்க அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சவுதி அரேபியா பின்பக்கம் கூடி இஸ்ரேலை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஹூத்திஸ், ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவங்கள போட்டு தாக்குங்க, அதுக்கு எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அதில் வர்ற தகவலில் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போது அமெரிக்கா இப்போதைக்கு இஸ்ரேலை வச்சு அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இடையில கொஞ்சம் அம்யூனிஷன்ஸ், அவருடைய ஆயுதங்கள் இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அதை ஃபில்லப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த 15 நாள் சீஸ்ஃபேர் என்ற நாடகம். அந்த நாடகத்துக்கு துணை போனது பாகிஸ்தான் என்ற ஒரு புல்லுருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று பாகிஸ்தான் எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் பாகிஸ்தான் வேணும்னே தெரிஞ்சு அமெரிக்காவை கைக்கூலியாக செயல்பட்டாங்கன்னு இப்போ நிறைய தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம சொல்கிறது எப்படின்னா, நம்முடைய தனி கருத்து இல்லை. நம்ம அங்கங்கே கேள்விப்படுறது, படிக்கிறது, பார்க்குறது இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சம்மரியாக கொடுக்குறது தான். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் அமெரிக்காவோட கைக்கூலியாக செயல்பட்டுருக்கு. அமெரிக்கா சொன்னதுனால சரி ஓகே, நான் ஈரானில் பேசி ஈரானை நம்ப வச்சு ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி சாந்தப்படுத்தும் போது கூட அது முடியாது அப்படின்னு இஸ்ரேல் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியர்கள் நிலைமை அங்கே நான் நமக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அவங்க அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பை பார்த்து நிறையா பேர் நம்மளோட நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த நம்ம ஆட்களில் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலே பயந்து போய் கிடக்காங்க. ஸோ இப்போ வந்து யுஏஇ மேலே ஈரான் பயங்கர தனியாத கோபத்தில் இருக்காங்க. எப்படின்னா இப்போ யுஏஇ சவுதி அரேபியா 2 பேரும் ஒன்று சேர்றதே இல்லை, 2 பேரும் பயங்கர முரணில் இருக்காங்க. ஏற்கனவே 2 ஒன்றா சேர்ந்து பேசுனாங்க. எதுக்கு தெரியுமா? ஈரான் அடிக்கிறதுக்கு. இப்போது ஈரான் கை ஓங்கி இருக்கு, ஈரான் அடிபட்டிருந்தா கூட ஈரான் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு ஒரு சூழலில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடியாமல் பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுன்னா மொத்தத்துக்கு வந்து இவங்க யுஏஇ பேஸ் வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க கையில் வந்து என்ன ஆயுதம் இருக்குது? இப்போ இருக்கிற பழைய ஆயுதம் இது எல்லாம் சேர்த்து போட்டு அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ, ஈரானை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து தெம்புள்ள திராணி இல்லை, ஆயுதங்கள் இல்லை. ஆனாலும் என்னென்னா ஒரு நப்பாசை, ஈரான் வந்து ரொம்ப ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து மன்னராட்சிக்கு பங்கம் வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அது யுஏஇயா இருக்கட்டும் அல்லது சவுதி அரேபியா இருக்கட்டும், அதோடு சேர்த்த பஹ்ரைன், குவைத்து எல்லாமே அந்த ஜிசிசி நாடு அத்தனையுமே வந்து ஈரானுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. ஒரு பக்கம் நண்பன் மாதிரி வந்து முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு பின்னாடியும் முதுகில் குத்துறது அப்படின்னு அதுக்கு வந்து உடந்தை இவங்க பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு, அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் வந்து நம்ம இந்தியர்கள்லாம் வெளியேறிருக்கு அப்படின்னு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய மற்ற இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் வயிற்றில் புளியை கரைக்குது. என்ன ஆகுமோ, நம்ம இருக்கிற இடத்துல வந்து இது வந்து ஈரான் குண்டை போட்டுருவாங்களோ அல்லது ஈரான் பேரை சொல்லி இஸ்ரேல் குண்டை போடுவாங்களோ அப்படின்னு எல்லாருமே வந்து பயந்து போய் கிடக்காங்க. நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அங்கே இருக்காங்க. 1 கோடி பேரில் வந்து என்ன அதிகபட்சமான ஒரு 1 லட்சம் பேர் வந்திருக்கலாம், 2 லட்சம் பேர் வந்திருக்கலாம். அதை தாண்டி வந்து நிறையா இன்னும் அங்கே இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. நம்ம நாடும் காப்பாற்றலை, அந்த நாடும் காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. அங்கே இருக்கிற லோக்கல் அரப்ஸ் நிறைய பேர் வந்து நாட்டை விட்டு இப்போதைக்கு வெளியே ஓடி போயிட்டதா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாலைவனத்தில் டென்ட் போட்டு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் அங்கே தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன நடக்கும் அப்படின்னா உண்மையிலேயே என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல. ஈரான் பயங்கர கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்காங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தாமல் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, அதாவது இப்படி ஒரு சூழல்லையும் அவங்க வந்து நிதானத்தை இழக்காமல் அவங்க எல்லாத்தையும் வந்து இன்னும் பயங்கர கிளாரிட்டியோடு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் இஸ்ரேலை வந்து ஒரு பெரிய அளவுக்கு நாசப்படுத்துவாங்கன்னு தோணுது. அப்போ இஸ்ரேலை வந்து இப்போ அடிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கடையில் அமெரிக்காவும் அங்கேருந்து கிளம்பி ஏதாவது பண்ணுவாங்க. அமெரிக்கா வந்து கப்பல் மூலமாகவோ வான்வெளி மூலமாகவோ இல்லை தரைப்படை மூலமாகவோ ஒன்றும் ஈரானை வந்து ஒன்றும் ஆட்ட முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் எக்ஸ்ட்ரீமாக போய் ஈரானை வந்து மொத்தத்துக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அணு ஆயுதம் அப்படின்னு ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடும். அப்புறம் இன்றைக்கி என்ன சொன்னாங்க, ரஷ்யாவிலேருந்து சாத்தான் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ICBM இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அது வந்து ஈரான்லேருந்து நேராக அமெரிக்காவில் போய் அடிக்கும். அது அவ்வளோ அதோடைய பிக்சர் வீடியோலாம் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதை வந்து அங்கே ஓகேன்னு புட்டின் வந்து சைன் பண்ணி ஆல்ரெடி ரஷ்யாவிலேருந்து கிளம்பிருச்சு ஈரானுக்கு வர்றதுக்கு அப்படின்னு. ஈரான் கையில் அது வந்துருச்சு அப்படின்னா அதோட வார்ஹெட் வந்து தலையில் வந்து இதை வந்து நம்ம அணு ஆயுதத்தை வச்சிட முடியும் அப்படின்னு. அதை வந்து எத்தனை சாத்தான் 2 வந்து இங்கே வரப்போகுது தெரியல. ஆனால் அந்த சாத்தான் 2 இவர் கையில் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ஈரான் வந்து நினச்சதை செய்வாங்க. அப்போது அமெரிக்கா வந்து சேஃப் இல்லை. அதாவது இப்போ வந்து அமெரிக்கா தன்னோட நாடு வந்து சேஃபாக இருக்குது, வெளியில் உள்ள மற்ற நாடுகளில் பூரா எதோ அடிபட்டால் கூட மற்ற அமெரிக்கா சார்பாக சவுதி அடி வாங்குது, யுஏஇ அடி வாங்குது, பஹ்ரைன், கத்தார், குவைத்து இவங்க அடி வாங்குறாங்க. ஆனால் சவுதி வந்து அங்கே சேஃபாக இது அமெரிக்கா அங்கே சேஃபாக இருக்குல்ல, இனி அந்த அமெரிக்காவும் சேஃப் இல்லை அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த சாத்தான் 2. அப்புறம் சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து லெபனானை வந்து இப்போ அடிக்கிறது தவறு, இது கண்டனத்துக்குரியது, நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அது சொல்லிட்டே இருக்காங்க, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் இட்டாலி வந்து இஸ்ரேலோட தூதரகத்துக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்து எங்களுடைய இத்தாலியோட ஆட்கள் அங்கே லெபனானில் நீங்கள் வந்து போட்டு தாக்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. என்னத்தை அனுப்பிச்சாலும் வந்து இஸ்ரேலுங்கிறவங்க வந்து யாருக்குமே கட்டுப்படாத ஒரு
தருதலை அல்லது வந்து என்ன சொல்கிறது, உலகத்துக்கே வந்து ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம். அது ஏற்கனவே ஹிட்லர் சொன்னது தான். நான் கொஞ்சம் பேரை யூதர்கள் இத்தனை பேர் கொலை பண்ணி சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் பேர் விட்டு போகிறேன், ஆனால் என்னை வந்து கொலகாரன் சொல்கிற அந்த கூட்டம், அந்த உலகம் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் நல்லது பண்ணீங்க, ஏன் இவங்களையும் விட்டு வச்சிங்க அப்படின்னு பேசுவீங்க. அதுக்காகத்தான் ஒரு சில யூதர்களை மட்டும் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது வந்து இப்போ உண்மையாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இஸ்ரேல் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் பெருசாக அடிபடும், அப்படி அடிவாங்கும் தோணுது. அப்புறம் ஈரான் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய மிசைல்ஸை வந்து இன்னும் அணிவகுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து UAE, துபாய், அபுதாபி, பக்கத்தில் ஷார்ஜா, இவங்க வந்து அப்புறம் ஃபுஜேரா, இந்த பக்கம் எல்லாமே பயங்கரமான அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தாக்குதலுக்கு உள்ளாகும்னா என்ன, நிறைய டீட்டெயில் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த டீட்டெயிலை சொல்கிறது, எந்த டீட்டெயில் சொல்ல வேண்டாம் அப்புறம் ஒன்றுமே தெரியல. நம்ம இந்தியர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே பயந்து போயிருக்காங்க. நான் வந்து யாரையும் இது எக்ஸாகரேட் பண்ணி யாரையும் பயமுறுத்தும் சொல்ல. அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து என்ன பின்னூட்டத்தில் என்ன போடுறாங்க, இல்லை சாதாரணமாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. நமக்கு கிடைக்கிற டீட்டெயில் வந்து அங்கே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு கிடைக்காது. காரணம் சென்சார்ஷிப். அங்கே இஷ்டத்துக்குள்ள எல்லா செய்தியும் அங்கே வந்து வரவே வராது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் எல்லா செய்தியும் வரும். நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி நம்ம ஏதாவது வந்து கிண்டல் கேள்வி அடித்து பேசணும்னா அதுவும் வரும். அங்கே வந்து ஆட்சியாளர்களை அங்கே ஷேக் முகமது பின் ராஷிதோ அல்லது ஷேக் முகமது பின் ஜாயிதோ இவங்க இருக்க ஆட்சியாளர் யாரை பற்றி பேசவே முடியாது. அப்படி பேசினா உடனே ஜெயிலில் போட்டுறாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ மன்னராட்சிங்கிறது அதுதான். ஸோ அந்த மன்னராட்சிக்கு அவங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈரான் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. பின்னாடி இருந்து அவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. ஸோ உண்மையிலேயே இது வந்து என்ன சொல்கிறது, அது யூனிபோலார் அப்படின்றதெல்லாம் மாறி இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு மாற்றம் வரும் தோணுது. இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த சீஸ்ஃபயர் பிரச்சனையை வந்து இவங்கள விலைக்கு விட்டுருக்காங்க. இஸ்ரேல் வந்து இதில் வரலை அப்படின்னு விலைக்கு விட்டுருக்காங்க. நாளைக்கு வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பேச்சுவார்த்தை அந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு வேற சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஈரான்லேருந்து வந்துட்டு இருக்க தகவல், IRIB இருக்கட்டும், வேறு சில இது இருக்கட்டும், அங்கே வந்திருக்க தகவல் என்னென்னா அங்கே பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போது இந்தியாவுக்கு மறுபடியும் கேஸ் பிரச்சனை வரும். அப்புறம் எப்படி பார்த்தாலும் கேஸ் பிரச்சனை ரஷ்யா வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இங்கே வந்து இன்னும் ஹார்மோஸ் வந்து மொத்தத்துக்கு மூடிட்டாங்க. இப்போது சைனா கப்பல் எவ்வளோ போகுது வருதுன்னு தெரியல. ஹார்மோஸ் இது வந்து மொத்தத்துக்கு மூடுறாங்க. அந்த பக்கம் ஹவுத்திஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாபல் மந்திப் அதையும் வந்து மூடுறாங்க. அது என்றைக்கு மூடுறாங்கன்னு தெரியல, ஆனால் மூடுறதா வந்து தகவல் வந்திருக்கு. அப்போ அப்படி மூடினாங்கன்னா சவுதியும் இஸ்ரேலும் சேர்ந்து இவங்கள ஹவுத்திஸை வந்து பயங்கரமாக அடிக்கிறதா, ஏமனில் வந்து போட்டு தாக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி தாக்கும்போது ஹவுத்திஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சவுதி அரேபியாவில் யான்பு அண்டு ராஸ்தனூரா இந்த மாதிரி இடங்களில், ராஸ்தனூரா தூரம், யான்பு வந்து ஓரளவு பக்கம், அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கல் அது எல்லாத்தையும் ரிஃபைனரி அத்தனையும் போட்டு தாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழல் உண்மையிலேயே உலகம் இப்போ நிம்மதியாக இல்லை. அந்த நிம்மதியாக இல்லாததுக்கு காரணம் ஒரு பக்கம் இந்த எதுக்கும் அடங்காத எல்லாத்தையும் வந்து ஆட்டை போடணும்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேல், இன்னொரு பக்கம் தன்னுடைய சுகம் தன் மன்னராட்சி வேணும் அப்படின்னு குள்ள நெறித்தனம் பண்ணக்கூடிய ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய, ஈரானுக்கு ஆதரவு வேண்டாம், உன்னோட வேலை கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணக்கூடிய தன்னுடைய மக்கள் அது யார் இக்கட்டாலும் பரவாயில்ல, என்னோட மன்னராட்சி வேணும், அதை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த GCC நாடுகளோட ஆட்சியாளர்கள், அது இல்லாமல் எந்த பக்கம் என்ன பண்ணுறது தெரியாமல் பின்னாடி இருந்து நான் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா அண்டு ரஷ்யா. இப்போ சைனா ரஷ்யா வந்து முன்னாடி வந்திருந்தா, அதாவது பிரச்சனை ஆரம்பத்தில் அந்த அயத்துல்லா கமேனியை வந்து போட்டு தள்ளியிருக்கும் போது சைனாலாம் முன்னாடி வந்திருந்தா நிலைமை வேற மாதிரி மாறி இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் அங்கே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இனி உணவு பஞ்சம் இது வரைக்கும் வரல, இனி உணவு பஞ்சம் வரும், நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை வரும், அப்புறம் எல்லா விதமான நஷ்டம், எல்லா விதமான பொருளாதார சிக்கல் அத்தனையும் நடக்கும். அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பார்த்தாலும் இல்லை, இப்போ வந்து க்ரூட் ஆயில் ஒரு $94 நேற்றே வந்துச்சு, அது திரும்ப வந்து மேலே ஏறுன்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எல்லாமே
தலைகீழ மாறி போய் இந்த நம்ம என்ன சொல்லுதுன்னா எங்கேயோ அடித்தா எங்கேயும் நெருங்கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நமக்கும் ஒரு பிரச்சனை இப்போ வருது. நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் அரபு நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடி வாங்கினாங்கன்னா அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா, என்ன ஆக போகுது எது போனால் உண்மையில் பயமாக இருக்குது. ஸோ நான் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.